கேள்விப்பட்டேன் உன் சம்மந்தி குடும்பம் என்னமோ வீட்டோட வந்துருச்சாமா. என் தலை எழுத்து எல்லாத்துக்கும் போன போட்டு என் பிள்ளைக்கு அப்படி கல்யாணம் பண்ணிருக்கேன் இப்படி கல்யாணம் பண்ணிருக்கேன்னு பீத்துன்னு பீத்திட்டேன். இப்ப அவ போனை பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா என்ன பிரச்சனை, எல்லாரும் வந்து உன் வீட்டுல உட்காந்துருக்காங்கன்னு. என் தலை எழுத்து. ஹலோ, லைன்ல இருக்கியா இல்லையா? இல்லாம எங்க போறேன், இங்கதான் இருக்கேன். அது ஒண்ணும் அவங்க வீடு வாசல் இல்லாம வரல, ஜாதகம் பார்த்தாங்களாம், நேரம் சரியில்லையா, அதனால தான் அந்த வீட்டுல புழங்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் கொஞ்ச நாளைக்கு வீடு மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லவும் இங்க வந்து இருக்காங்க. நாங்க என்னமோ கேள்விப்பட்டோம் சம்மந்தி குடும்பத்துக்கு சொந்தமா வீடு வாசல் எதுவும் இல்லாம வந்திருக்காங்கன்னு. இவளுகளுக்குலாம் வேற வேலை பொழப்பே இருக்காதா? என் வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறது வேலை. ஊரு முழுக்க தண்டார் அடிச்சிருக்காளுங்க, யாரு எவனு தெரியல. இங்க பாரு, அவ சொல்றா இவ சொல்றான்னு நம்பிக்கிட்டு இருக்காத. நான் சொல்றேன், அவங்க வீடு வாசல் இல்லாமலாம் வந்து ஒன்னும் இருக்கல, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. என்னமோ சொல்ற, ஆனா ஊருக்குள்ள வேற வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க. என்னடா, அம்மா தூங்கும்போதே தூங்க வேண்டியதானே, இப்படி தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்க? சம்மந்தி வாங்க சம்மந்தி, எங்கிட்ட போனீங்க? இல்ல சம்மந்தி, வெளியே கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான். என்னங்க பையன், சின்ன பொண்ணு தூங்கிட்டாளா? ஆமா சம்மந்தி, கொஞ்ச நேரம் தூங்கினாதானே ராத்திரி எதுவும் அழுந்தா முழிச்சிருக்கணும், அதனாலதான் தூங்குன்னு சொன்னேன். சரி சரி. என்னங்க பையனை பிடிங்க. என்னடா தூங்கலையா நீங்க? முழிச்சிட்டு இருக்கீங்க? பேசுறீங்களா? பத்திரகாளி பாத்தியா என்கிட்ட பேசுறத? பேசட்டும் பேசுங்க பேசுங்க. என் அக்கா எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இவ்வளோ நேரம் பேரன் கையில வரலன்னு எம்பிட்டு ஒரு வேதனை அடைஞ்சிட்டா. எப்படியோ இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஏமா, என்னம்மா இப்படி முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்படிலாம் கொடுக்க கூடாதுமா. இல்லம்மா, நான் அப்பெல்லாம் எதுவும் இல்லை, சும்மாதான் அவள் செஞ்சேன். சொன்னாலும் கேட்க மாட்டீங்கம்மா. சரி, ராத்திரி நேரத்துல ஒருத்தர் மட்டும்தான் அவங்க கூட இருக்க முடியும், மத்தவங்க எல்லாரும் கிளம்புங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? ஒருத்தர் மட்டும் தான் நான் இருக்க முடியும். இல்ல சார், பெட் எதுவுமே வந்துட்டு ஃப்ரீயா இல்ல, இந்த ரூம்ல இது ஒண்ணுதான் இருக்கு, அதனாலதான் சொல்றேன். ஏங்க, ராத்திரியில எமர்ஜென்சினா ஒரு லேடிஸ் மட்டும் இங்க இருந்தாங்கன்னா எப்படிங்க அவங்களால சமாளிக்க முடியும்? ஏதோ ஜென்ஸ் நாங்க ஏதாவது இருந்தோம்னா நாங்க ஏதாவது தேவைன்னா கூட வெளியே போய் வாங்கிட்டு வருவோம், வைப்போம். சரி ஓகே சார், அப்போ ஒரு லேடி ஒரு ஜென் இருங்க. ஓகேங்க. மற்றவங்க எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம், அப்புறம் என்னதான் சத்தம் போடுவாங்க. சரிங்கம்மா, ரொம்ப நேரம் குழந்தையில தூக்கி வச்சிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? இவ்வளோ நேரம் கழிச்சு இப்பதான் என் அக்காவே தூக்குறா, அது கூட பொறுக்கல அவளுக்கு. சரிங்க. அவ கிடக்குறாக்கா, நீ தூக்குக்கா. சரி சம்மந்தி, இப்போ 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்றாங்க, நான் இருக்கேன். ஏன்னா ராத்திரியில சின்ன பொண்ணுக்கு ஏதாவது தேவைன்னா நான் பார்த்து பண்ணிக்குவேன். நீங்க நேத்துல இருந்து ரொம்ப நேரம் இங்கேயே இருந்துட்டீங்க, நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. இல்ல சம்மந்தி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்ல சம்மந்தி, ராத்திரியில அவளுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணணும், எனக்கு தானே தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஆமாமா, அங்க அப்பா வேற தனியா இருப்பாரு, நீங்க போங்க. காலையில சாப்பாடு ஆக்கிட்டு வெள்ளனே வாங்க. அத்தை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பட்டும், நீங்க வந்து இருங்க. சரிப்பா. இந்தாங்க சம்மந்தி, புடிங்க. கிளம்புற வரைக்கும் வச்சிருங்க சம்மந்தி. இல்ல சம்மந்தி, கிளம்புறேன், புடிங்க. சின்ன பொண்ணு எழுந்தா ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரிங்க சம்மந்தி. பஸ் காசு இருக்கா? இருக்குப்பா. மருமவளே. அத்தை, இந்த ஒரு நிமிஷம். என்னத்த சொல்லுங்க. எம்மாடி, இதெல்லாம் இங்க இருந்து உனக்கு போட்ட 300 பவுனு, இந்த நகையெல்லாம் கொடுத்துடலான்னு தான் வந்தேன். நீங்களே வச்சிருங்க. இல்லம்மா, நாங்க எவ்வளவோ தப்பு பண்ணிட்டோம், இந்த நகையெல்லாம் இருக்க நாங்களே ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா என்ன பண்றது, அதனாலதான். அத்தை, எனக்கு இந்த நகை பணம் இதுல எல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. அம்மா தான் இதெல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, நீங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க. எம்மாடி, நான் போய் கொடுத்தா ஏதாவது சொல்லுவாங்க, நீயா கொடுத்துருவே? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, நீங்க இதை கொடுத்துருங்க. சரிம்மா. ஜூலி, வேலை செஞ்சுட்டு இருக்கியா? ஆமா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டு நான் சும்மா இருந்தேன், எப்படி அதான் வீட்ல இருந்தே வேலை செய்யற மாதிரி ஆப் செட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி ஜூலி, எல்லாம் என்னால தானே. இதுல என்ன இருக்கு, உங்களை எல்லாம் நான் தானே கூட்டிட்டு வந்தேன், நான் தானே பாத்துக்கணும், நான் பாத்துக்கிறேன், நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. நானும் ஏதாவது வேலைக்கு போறேன். ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா என்ன வேலைக்கு போலாம் அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க, அதுக்கேத்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டு சொல்றேன், சரிங்களா? சார், பெருசானோடனே இவனும் நம்மள மாதிரியே கண்ணாடி தான் போடுவானா? ஏங்க அப்படி சொல்றீங்க? அப்படியெல்லாம் இருக்காது. இல்ல, அம்மாவும் அப்பாவும் கண்ணாடி போட்டாங்கன்னா வர பையனும் புள்ளையும் கண்ணாடி போடுவாங்கன்னு வாங்கலையா, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்னும் இருக்காது. அண்ணா, அண்ணி. வா மகா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அண்ணி.
முதல்ல என் மருமவனை நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன், நான் தான் ஃபர்ஸ்ட் தூக்குவேன் அப்படின்னு. இதுதான் வர நேரமா? இல்ல நீ வரணும்னு நினைச்சேன், அப்புறம் மாமாவுக்கு வேலை, அதான் வர முடியல. என்னது அது? என்னென்னத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் என் மருமகனுக்கு விளையாடுறதுக்கு தான். அதுக்குன்னு ஒரு கடையவே வாங்கிட்டு வருவீங்களா? அதெல்லாம் அப்படிதான், நீங்களா எதுவும் சொல்லக்கூடாது. நீ என்னங்க 2 பேர் வந்திருக்காங்களே, போய் சூடா டீ வாங்கிட்டு வரீங்களா இல்ல காஃபி எதுவும் வாங்கிட்டு வரீங்களா? ஐயோ அக்கா, மகா சூடால எதுவும் சாப்பிடக்கூடாது. மாமா 3 மாசம் ஆகுற வரைக்கும் யார்ட்டி சொல்லக்கூடாது. நாங்க என்ன மாமா இது? என்ன சொன்னீங்க? சுச்சு அது ஒண்ணும் இல்ல, நீ வர வழியில தான் சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னாரு. எனக்கு ஒன்னும் அப்படி கேட்கலையே, வேற மாதிரி கேட்டுச்சு. என்னங்க உங்களுக்கு வேற மாதிரி எதுவும் கேட்டுச்சா? நாங்க அதுதானே அவர் சொன்னாரு அண்ணா. இல்லையே, மகா சூடா எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரே. அது ஒண்ணும் இல்ல, வெயில ரொம்ப அதிகமா இருக்குல்ல, சூடா சாப்பிடக்கூடாதுல்ல, அது சொன்னேன். எனக்கு என்னமோ ஒரு உள்குத்தாவே தெரியுதே. அண்ணா அண்ணி ஓட்டுறாங்க. நீங்க காரா பஸ்ஸா ஓட்டுறதுக்கு? அண்ணா இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளவுதான், நான் போயிடுவேண்ணா. சின்ன பொண்ணு இப்ப ஏன் ஓட்டிட்டு இருக்க? கம்முனு இரு. இல்லையே, மகா முகத்துல ஏதோ ஒரு பொலிவு தெரியுதே. அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல என் மருமகனை கொடுங்க. மருமகனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு மருமக வேணும். மருமகளை கொடுத்தா வேணா மருமகனை தாரேன். கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 10 மாசத்துல வந்துரும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்க மாமா. கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, ரொம்ப. ஓஹோ, இப்பதான் புரியுது. அண்ணி மாமா ஏதோ பேசுறாங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, அவர் சும்மா அப்படிதான் பேசுவாரு. ஏய் கள்ளி, சொல்லு. 49 நாள் தள்ளி போயிருக்கு. பாத்தியா, உண்மை வந்துச்சு பாத்தியா? இப்பதானே தெரியுது. ஏய் சொல்லவே இல்ல பாரு. இல்ல வீட்டுல பெரியவங்க எல்லாரும் 3 மாசம் ஆகும்போது சொல்லிக்கலாம், அதுக்கு முன்னாடி எல்லாம் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னாங்க, அதான் சொல்லல. வெளியில தான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, எங்க கிட்ட சொல்லலாம், சரியா? சரி அண்ணி, சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காதீங்க, முதல்ல என் மருமகனை கொடுங்க. ஏய் தம்பி, அத்தை மருமக கொடுப்பாங்களாம், அதனால சமத்தா போய் இருக்கணும், சரியா? இந்தா அப்படியே தலையில கை வச்சு புடிச்சுக்கோ. சரிங்க அண்ணி. ஆமா பாருங்களே, அழகா இருக்காங்க. ஆமா மகா. மாமா மாமா அப்படியே என்ன போட்டோ எடுங்க மாமா, தம்பியோட இருக்கிற மாதிரி. மகா, அதெல்லாம் எடுக்க கூடாது. ஏனா? இல்ல அப்படி எல்லாம் எடுத்தா குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும்னாங்க. போட்டோலாம் எடுக்காதீங்க. ஏங்க அதான் ஆசைப்பட்டு கேக்குறாள், எடுக்கட்டும் விடுங்க. அத்தை சொன்னாங்க, கம்முனு இரு. சரி விடு, அப்படியே உட்காந்து பாரு. சரி மாமா. நீங்க வர ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்கங்க, இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். ஏன் நான் நல்லதுக்கு தானே சொன்னேன். அதுக்குன்னு வந்து பாக்குறவங்க எல்லாத்துக்கிட்டையும் அது இதுன்னு குறை சொல்லிட்டே இருப்பீங்களா? நான் நல்லதுக்கு தாமா சொன்னேன். நீங்க சொன்ன வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க. முதல்ல வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வாங்க, போங்க. இந்தா போறேன். உனக்கு என்னடி வேணும்? இப்பதான் அவகிட்ட பேசி முடிச்சேன், அடுத்து நீ வந்துட்டியா? சம்மந்தி, ஒரு நிமிஷம் நான் அப்புறம் கூப்பிடுறேன். கேரு என்ன சம்மந்தி கிம்மந்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அம்புட்டுதான் சொல்லிவிட்டேன். சரிங்க, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். நீங்க ஜூலிக்கு போட்ட நகையெல்லாம் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்னு தான் வந்தேன். இந்தாங்க, நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. குடிங்க. எப்பாடா, எப்படியோ போலீஸ் மூலியமா போவும் இம்புட்டு நகையும் வந்துச்சு, இல்லைன்னா இதெல்லாம் தின்னே தீத்துருக்குங்க. கேரு, நகையில கையெது வச்சியா? சமந்தி, இதுல வித்துக்கு இது தின்னியான்னு கேக்குறேன். இல்லைங்க. யாரு, இதுல எதையாவது ஆட்டையை போட்டுவிட்டு கவரிங்க வாங்கி வச்சேன்னு வச்சுக்க, உன்னை சும்மா விட மாட்டேன். சமந்தி, உங்களுக்கு அப்படி எது சந்தேகம் இருந்தா நகைக்கடையில போய் நீங்களே உரசி பாத்துக்கோங்க. நீங்க போட்டது அப்படியே இருக்கு, இதுல ஒரு குண்டுமணி தங்கம் கூட எடுக்கல. நாங்க எடுக்காத வரைக்கும் சந்தோஷம், எடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ அப்புறம் இந்த வீட்டுல இருந்த பாடு இல்ல. என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது சும்மாவா வருது? இதுங்கெல்லாம் எடுத்து திங்கிறதுக்கு. அப்பா எனக்காக போட்டது, நாங்க கொடுத்துட்டோம். இனிமே நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அவ்வளவுதான். இனிமே நான் எதுக்கு உங்ககிட்ட பேச போறேன்? என்னைக்குதான் எங்க அம்மாவுக்கு இந்த பணம் பைத்தியம் தெரியும்னே தெரியல. அத்தை, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இல்லம்மா, ஒரு காலத்துல உங்க அம்மாவை நான் எம்பிட்டு கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவங்க பேசுற பேச்செல்லாம் சாதாரணம் தானே, விடு, அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. அத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அம்மா மாறிடுவாங்க. சரிம்மா. மாமா மாமா. ஏமா சொல்லுமா. எனக்கு அங்க இருந்து வரதுக்கு மனசே இல்ல தெரியுமா? என்ன மகா, அதான் அவங்களே சொன்னாங்கல்ல, நேரங்களமா வீட்டுக்கு போங்க, நேரம் கட்டு நேரத்துல எல்லாம் போயிட்டு இருக்க கூடாதுன்னு, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். எனக்கு குட்டி பையனை இப்ப விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்ல. நீயும் கவலைப்படாத, இன்னும் எண்ணி 10 மாசம் தான், அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே பாப்பா வந்துரும். அதுக்கப்புறம் நீ அதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. மாமா டபுள் மீனிங்ல சொன்ன மாதிரி
இல்ல மகா, நீ ஏன் அவனை விட்டுட்டு போகணும்னு நினைச்சினாலும் அவன் உன்னை விட மாட்டான். அதனாலதான் சொல்றேன். கொழுப்புதான் உங்களுக்கு. ஏய், கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருக்காத. வண்டி ஓட்டிட்டு இருக்கல. என்ன இது பண்ணீங்கல்ல, உங்களை விட மாட்டேனே. வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், இப்படி பண்ணாத. கம்முனு எங்கிட்ட விட்டுற போற. ராத்திரி நேரம் வேற. முடியாது, கிச்சு கிச்சு மூட்டிட்டு தான் வருவேன். எங்கேயாவது விட்டுற போற, விட்டு கம்முனு. அங்க போறது மகாவும் சந்தோஷம் மாதிரி இருக்கு. நேரம் விட்ட நேரத்துல இது எங்க போய் சுத்திட்டு வருதுன்னு தெரியல. கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்குதா இல்லையா அதுங்களுக்கு? விடுமகா, கூசுதுன்றல. இதுல வேற வண்டியில ஆடிக்கிட்டு எங்கேயாவது விழுந்து ஏதாவது ஒண்ணு ஆனிச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ, இனிமே ஏதாவது என்ன நக்கல் பண்ணுவீங்களா? ஐயோ தாயே, இனிமே எதுவும் பண்ண மாட்டேன். ஒத்த கையில வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். கம்பெனி இரு. விழுந்து தொலைஞ்சு வயித்துல ஏதோ அடிபட்டா என்ன பண்றது? இதுங்களா இங்க கொஞ்சமாவது ஏதாவது மண்டையில ஏதோ இருக்குதா இல்லையானே தெரியல. வீடு நினைச்சுக்கிட்டு ரோட்லயும் இப்ப கூட அப்பா என்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறாருல மாமா. விடுமகா, எல்லாம் ஒரு நாள் மாறும். யாரு மாறினாலும் அப்பா மட்டும் மாறவே மாட்டார். மாவு கிடக்கும், ராத்திரிக்கு 2 தோசை ஊற்றி சட்னி அரைச்சா வேலை முடிஞ்சிரும்னு பார்த்தா மாவு இருக்குன்ற நிரப்பில் நானும் தோசைக்கு மாவு அரைச்சி வைக்காமல் விட்டுவிட்டேன். இப்போ இந்நேரத்துக்கு மேலே சோறாக்கி குழம்பு வச்சு போதும் ஆயிடும். இந்த மனுஷன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்ததுன்னா பரவாயில்ல, நேரங்காலமாக வந்துருச்சுன்னா இன்னும் சமைக்கலையா வீட்டில் தானே உட்காந்துருந்த, தின்னுட்டு தூங்குவேன் அப்படி இப்படின்னு பேசுவது. வரத்துக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரம் அரிசி ஊற போட்டு உலைய வச்சோம்னா சீக்கிரம் சோறாயிரும். கத்திரிக்காயும் கருவாடையும் போட்டு வணக்கி குழம்பு வச்சு விட்டோம்னா போதும் ராத்திரிக்கு. அக்காவும் சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிடுச்சு. அக்காவுக்கும் மாமாவுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருவோம். அரிசி வேற தீர்ற மாதிரி இருக்கு. இந்த ஆளுக்கிட்ட அரிசி இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். வாங்கிட்டு வர்றது 5 கிலோ அரிசி ஒரு வாரத்துக்கு கூட தாங்க மாட்டேங்குது. இதில் சொல்லுவது தினமும் ஆக்கி கொட்டுற அளவுக்கா இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லை இவனுக்கெல்லாம். போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி என்ன சொல்லணும்? பத்ரகாளி, பத்ரகாளி, ஆத்தாடி வந்துட்டதே, இன்னும் சோறும் வைக்கல ஒன்னும் வைக்கல, என்ன பண்றது? பத்ரகாளி, பத்ரகாளி, வரும்போதே ஏலம் போட்டுக்கிட்டே வருவீங்களா? என்னன்னா என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? என்ன பண்ணுவாங்க, சமைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிட்டு இருக்கேன். ஆமா, உனக்கு சோறாக்குறது குழம்பு வைக்கிறது இது தவிர்த்து வேற எந்த வேலையும் தெரியாது. இப்ப என்ன ஆச்சு? வந்தோடனே வராது கத்திட்டு இருக்கீங்க. இது உன் மாப்பிளைக்கு கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்குதா இல்லையா? ஏன் மாப்பிள்ளையா? யாரு? எல்லாம் சந்தோஷம் தான். ஏன் அவருக்கு என்ன குறைச்சலு? அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல. ஏன் அறிவுலன்னா கொஞ்சம் போய் குடுத்துட்டு வர்றது? பாரு, கூட என்கிட்ட பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா அவனை இருக்க சொல்லு. சொல்லிட்டேன். ஐயே, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். இல்லையா அவர்கிட்ட சொல்லுங்க, என்னன்னு புரியும். என்கிட்ட வந்துட்டு தலையில வாள் இல்லாம சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அவன் உன் மகளை வச்சுக்கிட்டு போறான். ராத்திரி நேரத்துல எங்க போய் சுத்திட்டு வந்தீங்கன்னு தெரியல. அதுவும் வண்டியில ஆடிக்கிட்டு ஒத்த கையில ஓட்டிக்கிட்டு. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? மகா மேல பாசம் கொஞ்சம் கொஞ்சமா வருது போல இருக்கே. ஏங்க, அதான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தலை முழிக்கிட்டீங்கல்ல, சும்மா இதுக்கு அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ போறா, என்னமோ ஆகுறா, நமக்கு என்ன? உனக்கு என்ன? உனக்கு அக்கா வீட்டுல உள்ளவங்க நல்லா இருந்தா போதும். இத என்கிட்ட சொல்றதுக்கு பதிலா உங்க மாப்பிள்ளைகிட்டயே என் மகளை ஒழுங்கா பாத்துக்கோ, இப்படி நேரம் கட்ட நேரத்துல கூட்டிட்டு போத வராதுன்னு நீங்களே சொல்ல வேண்டியதானே? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருந்தீங்க? இங்க பாரு, கூட பேசாத சொல்லிட்டேன். இனிமேலாம் அவனை அப்படி இருக்க வேணாம்னு சொல்லு, அவ்வளவுதான். என்கிட்ட இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கா பேசாம போ. நீங்களாச்சு உங்க மாப்பிள்ளையாச்சு உங்க மாவளாச்சு. இங்க பாரு, அவன் மாவளும் கிடையாது, அவன் மாப்பிள்ளையும் கிடையாது. தமிழ் போயிரு. உன் மனசுக்குள்ளேயும் உண்மையான பாசம் இருக்கியா? வெளியத்தான் அப்படி இப்படின்ட்டு இருக்கிற. இன்னும் மகாவை நீயே வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா இல்லையான்னு நானும் பாக்குறேன். இவகிட்ட சொல்லியாவது அவங்களை ஒழுங்கா இருக்க சொல்லுன்னா இவன் நம்மளையே இப்படி பேசிட்டு போறா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இவனை நம்பி கட்டி கொடுத்து என்ன பண்றது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.